ஓகே, ரொம்ப நாள் புத்தக பரிந்துரையில் இருந்த ஒரு புத்தகத்தை வாசித்து முடிச்சிட்டேன். புத்தகத்தின் பெயர் கடந்து போன பயணங்கள், சீரா சங்கர் எழுதியது. ஸோ புத்தகத்தோட என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, கடந்து போன பயணங்கள். ஓகே, எழுத்தாளர் சீரா சங்கர் அவர்களுக்கு, தோழருக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதுனதுக்கு. எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வாசிக்கிறது எனக்கு பிடிக்கும். வேலை இருக்குன்ற காரணத்தினால நான் ரொம்ப நாளாச்சு முழுசாக ஒரு புக்கை படித்தேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பக்கம் படிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி நான் நிறைய புக்கை எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே அங்கங்கே இருக்குது. நானும் பார்க்குறப்பெல்லாம் அப்புறம் படிக்கலான்னு சொல்லி விட்டேன். ஆனால் இந்த புக்கு எடுத்த ஒரு 2 தலைப்பு வாசித்தோடனே ஓகே, இது எப்படியாவது ஒரே நாளில் முடிச்சிடணும், இது ஒரே சிட்டிங்கில் முடிச்சிடலாம் சொல்லப்போனால். அந்த மாதிரி தான் இந்த புக்கு. ரொம்ப குறைவான பக்கங்கள், 49 பக்கம். ஆனால் இந்த 49 பக்கத்தில் நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. அதுவும் சாதாரண ஒரு பேருந்து பயணம் வாழ்க்கையில், ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் தருது அப்படின்ற விஷயத்த தெளிவாக இந்த புக்கு தந்திருக்கேன். ஏன்னா நானும் என்னோடய முதல் வேலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு நான் போய் தான் வரணும். அதுவும் எங்கள் வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு ஆட்டோவில் போயிட்டு, ஆட்டோவிலேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சு அங்கே போயிட்டு, அங்கேருந்து நடந்து நான் உள்ளே போனால் தான் நான் வேலை பார்க்குற காலேஜுக்கு போக முடியும். அந்த மாதிரி தான் என்னோடய பயணம் இருந்துச்சு. அந்த 1.5 வருடம் அப்படி தான் இருந்துச்சு. அதில் எனக்கு ஏற்பட்ட நிறைய அனுபவங்கள், நிறைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது. அதே மாதிரி சீரா சங்கர் அவர்கள் எழுதின இந்த புத்தகத்துலேயும் அதே மாதிரி வாசிக்கும் போது ஆமாம்ல, எனக்கும் இந்த மாதிரி தானே தோணுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னை கேட்டால் உனக்கு நல்ல ஒரு ஹோல்சமான ஒரு புக்கு வேணும், படித்தா மனதுக்கு நிறைவு தர மாதிரி ஒரு புக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட நண்பர்களுக்கு யாரெல்லாம் புக்கு ஏதாவது ஒரு நல்ல புக்கு பரிந்துரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் கண்டிப்பாக இந்த புக்கை நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதே மாதிரி தமிழ் புக்குனாவே ரொம்ப தமிழாகவே இருக்கும், சுத்த தமிழாக இருக்குது. எனக்குலாம் அதெல்லாம் வராதுப்பா அப்படின்றவங்களுக்கு இல்லை இந்த புக்கு நீ படி, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வார்த்தைகள் மாதிரி தான் இருக்குது, அது படித்து பாரு உனக்கே புரியும்னு சொல்கிற மாதிரி தான் இந்த புக்கு இருக்குது. ஸோ பயண நாள் இவர் முதல் நாள் வேலை அனுபவத்தை பற்றி, முதல் நாள் எப்படி பயணம் பண்ணுறாரு, இந்த கூட்ட நெரிசல், அதுவும் இப்போலாம் இந்த பெண்களுக்கு காசு இல்லை, இலவசமாக போகலாம் அப்படின்னு சொன்னது எனக்கே சில நேரத்தில் தோணும், ஏன்னா அப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் சில நேரத்தில் அந்த பஸ்ஸில் தான் போகுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பேன். அந்த நேரத்தில் அங்கே போகிறதுக்கான, நான் போக வேண்டிய இடத்துக்கான பஸ் அது மட்டும்தான் இருக்குன்றப்போ நானும் வேறு வழி இல்லாமல் அந்த பஸ்ஸில் போவேன். இல்லை அப்படின்னா 20 ரூபா செலவானாலும் சரி, 50 ரூபா செலவானாலும் சரி, வேறு பஸ்ஸில் போயிடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் இருப்பேன்னா, கூட்டத்தில் போட்டு நெருக்கி தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று சொல்லுவாங்க, ஒரு இடம் காலியாக இருந்துச்சு. ஆனால் அது என் கண்ணில் அந்த இருக்க தென்பட்டது. அதில் ஒருவர் மட்டுமே இருந்தார். சரி என்று பக்கத்தில் சென்று பார்த்தேன். அதில் இருந்தது திருநங்கை. இப்போது தெரிந்தது ஏன் இருக்கை காலி என்று. இதுவே சிலையாக கருவறைக்குள் இருந்தால் மாலையிட்டு அபிஷேகம் நடக்கும். மனிதனாய் பிறந்தனால் ஒடுக்கப்படும் உலகம். இந்த வார்த்தை என்னை மிகவும் பாதித்தது. ஏன் அப்படின்னா, நான் என்னோடய பிஜி 2வது வருஷம் படிச்சுட்ருக்கும்போது, நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்ருக்கும் போது, அது கடைசி செமஸ்டர். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் அடுத்த நாள் வரும்போது உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் தலைப்பு தேர்ந்தெடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சில விஷயம் யோசித்து வச்சேன். பட் நான் இங்கே வந்தப்போ பஸ் ஸ்டாப்பில் எனக்கான ஒரு ஆட்டோவுக்கு நான் வெயிட் பண்ணும் போது அங்கே ஒரு எல்லோரும் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கால் வலிச்சது, ஏன்னா அவ்வளோ நேரம் பஸ்ஸில் நின்றுக்கிட்டே தான் வந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், அங்கே போய் ஒரு இடம் காலியாகிடுச்சு, உட்காந்தேன்.
அங்கே உட்காந்தப்போ அங்கே ஒரு அக்கா தான் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சேன். எனக்கு தெரியாதா அவங்க திருநங்கைன்றது தெரியாது. நான் போய் உட்காந்தேன்னா அந்த அக்கா அவங்க பக்கத்தில் உட்காந்து அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து எல்லோரும் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க மட்டும் ஏன் இப்படி வந்தாங்கன்னு நினச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போ நான் முடிவு பண்ண ஒரு திருநங்கையை பற்றி தான் நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். நான் அப்படி பண்ண ப்ராஜெக்ட் தான் ரேவதி எழுதின புத்தகத்தை வந்து நான் ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து என்னோடய பிஜியில் வந்து இதாக இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னை வைவா இது பண்ணவருன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி என்னோடய ப்ரொஃபஸரும் வந்து பாராட்டியிருந்தார். அடுத்து வந்து ஒருத்தட்ட கேட்டிருப்பார், அந்த குழந்தைகிட்ட ஒரு மடியில் வந்து உட்கார வைப்பாங்க. அந்த குழந்தைகிட்ட வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி நானும் அந்த பையன்கிட்ட கேட்டேன்னு சொன்னப்போ அது நகைப்பூட்டு விதமாக இருந்துச்சு. ஆமாம்ல, எல்லோரும் இதே விஷயத்த ஏன் திரும்ப திரும்ப எல்லாரையும் பார்த்து கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தோணுச்சு. நான் இது வரைக்கும் யார்ட்டையும் இந்த மாதிரி என்ன ஆக போகிறலாம் கேட்டதில்லை. நான் சொல்லுவேன், உனக்கு வந்து இப்போது நான் அப்படியே கேட்டாலுமே நான் சொல்லுவேன், உனக்கு இப்போ இந்த விஷயம் தோணும், அதில் வந்து விடாமுயற்சியோடு இரு அப்படின்னு சொல்லுவேன். காரணம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நானும் வந்து 10th படிக்கும் போது டாக்டர் ஆகுன்னு சொன்னேன். 12th முடிக்க போகும்போது லா பண்ணணும், ஜேர்னலிஸ்ட் ஆகுன்னு சொன்னேன். எம்ஏ முடிக்கிறப்போ என்ன ஐடியாவில் இருந்தேனே தெரியல. நெட் எக்ஸாம்லாம் எழுதுனேன். அப்புறம் வந்து காலேஜில் வேலை பார்த்தேன், லெக்சரராக வேலை பார்த்தேன். இப்போது ஒரு ட்ரெயினராக இருக்கிறேன். பட் இந்த மாறுபட்ட உலகத்தில் எதுனாலும் எப்போ வேணாலும் நடக்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு வேலைக்கோ படிக்கிறதுக்கோ போய் தான் ஆகணுன்றப்போ அந்த ஒரு இதை வந்து பார்க்குறப்போ இந்த கேள்வி வந்து ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து பெண்ணியம்ன்ற விஷயம் வந்து எனக்கு அந்த தலைப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா பெண்ணியம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்க இந்த இடத்துல அழகாக இந்த தலைப்பில் சொல்லியிருப்பார். ஒரு ஆணாக நான் பயணத்தை ரசிக்கிறேன், ஒரு பெண்ணாக எப்பொழுதும் பேருந்து பயணத்தை ரசிக்கவே முடியாது போல். காரணம் வந்து இந்த சம்பவம் பற்றி சொல்லியிருப்பார். எனக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து கேட்குற அளவுக்கு தைரியம் இருந்துச்சு. அதுக்குள்ளாட்டி அந்த நபர் நகர்ந்து போயிட்டாங்க. ஆனால் நான் வேலை பார்த்த காலேஜில் ஒரு பேச்சு போட்டி நடக்குது, டிபேட் நடக்குது. அந்த டிபேட்டில் ஒரு பொண்ணு வந்து நான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் டேக்கு வரும்போது எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு. ஆனால் அன்றைக்கி நான் பயந்து இருந்தேன்னா என்னால் இது பண்ண முடியாது, நான் இவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு அந்த பொண்ணு அவளை கூட்டத்தின் மத்தியில் சொல்கிறப்போ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பெண்ணியம்ன்ற அப்படி வந்து ஒரு வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் சமமாக தரணுமென்றது தான் சொல்கிறாங்களே தவிர நான் வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறது வந்து பெண்ணியம் இல்லைன்றதை வந்து அழகாக இந்த இதில் சொல்லியிருப்பார். அடுத்து வந்து இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பெண் என்பவள் கண்ணாடி போல முடிவில் உடைவது அவள் மட்டுமே. ஏன் பிடிச்சதுலாம் தெரியாது, ஆனால் இது எனக்கு இந்த வார்த்தை வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடுத்து நிறைய விஷயம் வந்து இந்த புக்கில் வந்து நான் பிடிச்சி போயிருந்தது. அடுத்து இருளரின் வெளிச்சம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருந்துச்சு. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட இது வந்து இருந்துக்கிட்டோம், அந்த குழந்தையோட அம்மாவோட தோற்றமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. இவங்களை பார்க்குறப்போ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து எல்லாமே இருக்குத்தானே அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புது. இன்னொன்று வந்து ஒரு குழந்தைக்கு பால் இல்லையா, தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில் எண்ணில் ஜகத்தினை அழித்திடுவோம் சொன்னான் முண்டாசு. இங்கே ஒரு சமுதாயத்திற்கே உணவு இல்லை. இந்த விஷயம் சாதாரண ஒரு 3 வரியில் சொன்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலும் சரி, ஒரு சமூகமே வந்து இந்த சமூகம்னு இல்லை, நிறைய சமூகம் வந்து பாதிக்கப்படுது. அந்த விஷயத்த வந்து அழகாக வந்து இந்த இதில் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து வந்து பசியின் கயிறு. விளையாட்டு வீராங்கனையாக இருந்திருந்தால் அவளுக்கு மெடல் கிடச்சிருக்கும், பாராட்டு கிடச்சிருக்குன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பிறந்தனால அவளுக்கு வறுமைக்காக அவள் பண்ணுற விஷயம் அவள் பசியை மட்டும் போக்குதுன்ற இது வந்து அழகாக எடுத்துரைச்சிருப்பாங்க தோழர். அன்றாடத்தை அழித்துவிட்டு அதன் மேல் ஆடம்பரத்தை அமைக்கப் போகிறார்கள். ஏழையின் வயிற்றில் கல் அடுக்கி அதில் கேளிக்கை பூங்கா. இந்த விஷயம் வந்து நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு பொது கழிப்பிடம் இருந்துச்சு. ஸோ அந்த பொது கழிப்பிடம் வந்து அந்த எங்கள் ஏரியாவுக்குன்னு மட்டும் கிடையாது. இங்கே
வீட்டு வேலை செய்ய வரவங்களுக்கோ இல்லை அந்த கட்டட வேலை செய்ய வரவங்களுக்கு இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு வரவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு. ஆனால் அதை அழிச்சிட்டு ஒரு பூங்கா கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. அந்த பூங்கா இருக்கிற இடத்த பார்த்தா இதுக்கு அந்த முன்னாடி இருந்த இடமே இவ்வளோ பேருக்கு பயன்பட்டுச்சுடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த இடம் குடிகாரர்களுக்கு இருப்பிடமாகவே இருக்கிறது. ஒரு பேருக்கு வந்து ஒரு ஊஞ்சலும் ஒரு சீசாவும் வச்சுட்டு அங்கே எதுவுமே இல்லை, ஒரு செடி கொடி எதுவுமே இல்லை. எதுக்காக அதை கட்டினாங்க என்ன யாருக்கும் தெரியல. ஆனால் இது மூலம் கணக்கு காட்டியிருப்பாங்க நான் நம்புகிறேன். அடுத்து முடிவின் தொடக்கம், அடுத்து வந்து இந்த வேலை போன விஷயத்த சொல்லிவிட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஏன் எதுக்குன்னு காரணம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது தோழரோட விருப்பமாக கூட இருக்கலாம், சொல்ல வேண்டாம்ன்றது. அதே மாதிரி அவரோட நம்பிக்கைப்படி கடைசியில் வந்து 2 நாளில் வேலை கிடச்சிதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ இவருக்கு வந்து இந்த பயணத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. எனக்கு படித்து முடிக்கிறப்போ ஒவ்வொரு இதாக தலைப்பாக படிச்சுட்டே வரும்போது சரி நல்லா தானே போயிட்டுருக்கு, இதில் எந்த இடத்துல வந்து ஒரு முடிவு இருக்க போகுது, என்ன முடிவாக இருக்கும் அப்படின்னு யோசித்தப்போ முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பயணம் வந்து சாதாரணமாகவே இருக்காது. எப்போதுமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல வந்து அந்த காதல் கதை ஒன்று இருக்கும். அந்த வயதான பெரியவருக்கு வந்து அந்த கண்ணாடி கொடுக்குறப்போ அவர் சொல்லுவார், இது என் மனைவி வந்து எனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி. காதலும் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. காதல்லாம் கையெடுத்துக்கிறது, மிரட்டுறது, இப்போல்லாம் வந்து டாக்ஸிக் காதலுக்கு வந்து அவன் எப்படி இருந்தாலும் நான் திருத்துவேன் அப்படின்ற இதுக்கு மத்தியில் இது ரொம்ப அழகாக இருந்தது படிக்கும் போது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. கண்டிப்பாக வந்து மற்றவங்க வந்து இல்லை எனக்கு பெருசாக வாசிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு எடுத்தாலே தூக்கம் வருது அப்படின்றவங்க, நான் எப்போதுமே சொல்லுவேன், என் மாணவர்கள்ட்ட சொல்கிற விஷயந்தான், ரொம்ப படிக்க முடியலனா குறைந்த பக்கம் இருக்கிற புக்கை படிங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் முதல் புத்தகமாக நான் இதை வந்து பரிந்துரைப்பேன். கண்டிப்பாக ஸ்ரீரா சங்கர் தோழர் எழுதின இந்த புத்தகத்தை வாசித்து மகிழுங்கள். நன்றி.